வாசிப்பு வாசம் சேனலுக்கு வரவேற்கிறேன். முனைவர் இறை என்பவர்கள் எழுதிய 7ஆம் அழிவு என்ற புத்தகத்தின் முதல் பாகத்தில் 4வது அத்தியாயமான உண்மை துறவி குறித்து நான் வாசித்து உணர்ந்த கருத்துக்களை இங்கே பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இனி நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மனிதர்களோட மனசுக்குள்ள அந்த ஆழத்துல நிஜமாவே என்னதான் ஒழிஞ்சிருக்கு? அத பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசல் தான் இது. உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ரோட்ல சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு வழியில பணத்தால நிரம்பின ஒரு பை கீழே கிடக்கிறத பாக்குறீங்க. அந்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விதான் நம்ம முழு அலசலுக்கும் ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். ஹாசிட் கதைகள்ல வர்ற ஒரு பிரபலமான நிகழ்வு இது. ஒரு ராபி, அதாவது ஒரு யூத முத குரு, தன்னோட அறையோட ஜன்னல் வழியா தெருவை பார்த்துட்டே இருக்காரு. அந்த வழியா போறவங்க கிட்ட இதே தார்மீக கேள்விதான் அவர் கேட்கிறாரு. அந்த ராபியோட சோதனை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். அந்த வழியா வர்ற முதல் இளைஞன் அவர் கூக்குறாரு, தம்பி, நீ தெருவுல போகும்போது ஒரு பை கீழே கிடக்கிறத பாக்குற, அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கு. அந்த சமயத்துல நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறார். அந்த முதல் இளைஞன் ஒரு செகண்ட் கூட தயங்கவே இல்லைங்க. உடனே, அப்படி ஒரு பைய ஒரு நிமிஷம் என் கையில வச்சிருந்தா கூட அது தப்பு தானே, அதனால உடனே உரியவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு ரொம்பவே நேர்மையா பதில் சொல்றான். ஆனா ராபி அவன்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீ ஒரு முழு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாரு. என்னடா இது, இவ்வளவு நல்லவனா பேசின ஒருத்தனை ஏன் அவர் முட்டாள்னு சொன்னாரு? அதை நாம போக போக டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்ததா அந்த தெருவுல வந்த இன்னொரு இளைஞனை கூப்பிட்டு ராபி அதே கேள்வியா கேட்கிறாரு. அதுக்கு அந்த ரெண்டாவது ஆளு ரொம்ப கேஷுவலா, நான் பைய எடுத்து பார்ப்பேன், அதுல பணம் இருக்கிறத பார்த்ததும் சுற்றுமுற்றும் பார்ப்பேன், ஒருவேளை யாரும் என்னை கவனிக்கலன்னா அதை நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றான். இதை கேட்ட ராபி, நீ ஒரு பேராசக்காரன் அப்படின்னு அவனையும் திட்டி அனுப்பிடுறாரு. இப்போதான் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. 3வதா ஒரு இளைஞன் வரான். ராபி அவன்கிட்டயும் இதே கேள்வியை கேட்டப்போ அவன் மத்த 2 பேரை போல டக்குன்னு பதில் சொல்லல. கொஞ்சம் அமைதியா நின்னு நிதானமா யோசிக்கிறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான சிந்தனை ஓடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3வது இளைஞன் என்ன சொல்றான்னா, நான் அந்த பையை எடுக்கும்போது ஒருவேளை எனக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் கூட வரலாம், அந்த பணத்தை நானே வச்சுக்கலான்னு தோணலாம். ஆனா அதே நொடியில கடவுள் என்னை ஆசீர்வதிச்சு அந்த இறைமை என்ன முழுமையா ஆட்கொண்டால் நிச்சயமா நான் அதை எடுக்காம உரியவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடுவேன். இத முழுமையா கேட்ட அந்த ராபி உடனே சந்தோஷப்பட்டு, நீதான்ப்பா உண்மையான ஞானி அப்படின்னு மனசார பாராட்டுறாரு. பகுதி 1. பதில்களின் பகுப்பாய்வு, போலித்தனத்தின் உளவியல். இதுக்குள்ள அப்படி என்ன ஆழமான உளவியல் இருக்குன்னு பாப்போமா? வாங்க அலசலாம். முதலாளோட குறைகளை நாம முதல்ல பார்ப்போம். அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்காம ஊர் கண்ணுக்கு தான் ஒரு நல்லவன் அப்படின்னு காட்டிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பதில சொன்னான். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளை உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும்னா அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பொருள் கொஞ்ச நேரமாவது நம்ம கையில தானே இருந்தாகணும். அதனால ஒரு நிமிஷம் கூட என் கையில வச்சிருக்க மாட்டேன்னு அவன் சொன்னதே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு அப்பட்டமான போலித்தனம் தான். இதை ரொம்ப அழகா விளக்க புத்தகத்துல ஒரு அருமையான ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. இந்த அழகி போட்டிகள்ல கலந்துக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்திருக்கீங்களா? மேடையில நிக்கும்போது, நான் உலக அமைதிக்காகவும் சமூக சேவைக்காகவும் பாடுபட போறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுவாங்க. ஆனா கரெக்டா அடுத்த ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல கவர்ச்சி நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற பதிலுக்கும் அவங்க நிஜமான உணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த முதல் இளைஞனோட பதிலும் இப்படிப்பட்ட ஒரு சமூக நாடகம்தான். சரி, இப்போ அந்த 2வது ஆள்கிட்ட வருவோம். அவனோட உண்மையான சுயநல முகத்திரையை இப்போ கிழிப்போம். அவன் மத்தவங்கள பத்தியோ உலகத்தை பத்தியோ கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு பக்கா சுயநலவாதி. மத்தவங்க பொருளை அபகரிக்கிறதுலயே குறியா இருக்கிற ஆளவன். இதை விளக்கறதுக்காக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மேக்சிம் கார்கியோட ஒரு கதையில வர கதாபாத்திரத்தை ஆசிரியர் இங்கே ஒப்பிட்டு காட்டுறாரு. மேக்சிம் கார்கியோட வழித்துணை அப்படிங்கிற சிறுகதையில வர்ற ஒரு இளைஞனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனை எப்பவுமே தன் நண்பனோட உதவியை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். நண்பன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுவான், மழை வந்தா நண்பன் கொடைக்குள்ள வந்துக்குவான். ஆனா அந்த நண்பனுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவனை அப்படியே தவிக்க விட்டுட்டு இவன் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். இந்த 2வது இளைஞனும் எக்ஸாக்டா இந்த ஒட்டுண்ணி ரகத்தை சேர்ந்தவன் தான். அதனாலதான் ராஃபி அவனை எந்த தயக்கமும் இல்லாம பேராசக்காரன்னு சொன்னாரு. இந்த 3 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா முழு பிக்சரும் உங்களுக்கு கிளியரா புரியும். மனிதன் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறான். அவன் ஒரு முழுமையான போலி. 2வது மனிதன் ரொம்ப வெளிப்படையா பேசுறான். ஆனா அவன் ஒரு அப்பட்டமான சுயநலவாதி. ஆனா அந்த 3வது மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான நேர்மையாளன். அவன்கிட்ட ஒரு துளி கூட போலித்தனமோ சுயநலமோ இல்ல. தன்னோட மனசுக்கு இருக்கிற பலவீனத்தை அவன் முழுமையா உணர்ந்திருக்கான்.
சோ இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனித மனங்கிறது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மாதிரி மாறக்கூடியது. எப்பவுமே ரொம்ப நல்லவனா, வாய்மையா இருக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சூழ்நிலையினால வர்ற அழுத்தத்துல ஒரு மோசமான ஆளா மாறிட வாய்ப்பு இருக்கு. நேரம், சூழ்நிலை இது ரெண்டையும் பொறுத்து தான் மனிதனோட குணங்கள் வெளிப்படுது. அந்த மூணாவது நபர் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து தன்னோட ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் மேல, அந்த இறைமை மேல நம்பிக்கை வச்சான். அந்த உண்மைதான் அவனை ஒரு உண்மை துறவியா, ஒரு ஞானியா மாத்துச்சு. நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற அந்த போலித்தனமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களோட பலவீனங்களை ஏத்துக்கிட்டு உங்க உண்மையான இயல்போட வாங்குறீங்களா? ஊருக்காக சிரிக்கிறத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள இருந்து உண்மையா சிரிக்க பழகுவோம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து வாசிப்போம், நேசிப்போம். நன்றி.